அந்த சைடு நான் போனோம், அப்படி அந்த பக்கம் போய் பார்க்கணும். இல்ல என் வீடே என் வீடு இல்ல, யாரோ என் வீட்டுல இருக்காங்க, சிங்கமான ஆளுங்க இங்க. ஸ்டான்லி மருத்துவமனையின் முன்னாள் டீனின் வீடு 34 வருடங்களாக ஆக்கிரமிப்பா. வெளிநாட்டில் இருந்து வந்த பேத்தியை உள்ளே நுழைய விடாமல் நாயை விட்டு விரட்டியதாக புகார். அந்த பக்கம் போனோம், இல்ல அந்த சைடு நான் போனோம், யாரோ என் வீட்டுல இருக்காங்க, சிங்கமான ஆளுங்க இங்க. கடைசியில் புகாரை வாபஸ் பெறவிருக்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த தீபா யார்? அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியாவில் கடந்த 34 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறார் தீபா. கார்ட்டூன் டப்பிங் ஆர்டிஸ்ட். இவரது தாத்தா மருத்துவர் விக்டர் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் டீனாக இருந்து ஓய்வு பெற்றவராம். I am the granddaughter of Dr. Victor Dyanadikam. This is my Tata's house. After 34 years of waiting for this property, the police have helped me give me back my inheritance. I've waited a very long time for this. இவருக்கு சொந்தமாக சென்னை செனாய் நகர் பகுதியில் 2 கிரவுண்ட் இடம் உள்ளது. விக்டர் கடந்த 34 ஆண்டுகளுக்கு முன்னதாக கலிபோர்னியாவிற்கு சென்று விட்டதால் இந்த வீட்டை கவனித்துக் கொள்வதற்காக வீட்டின் அருகாமையில் உள்ள சாந்தகுமார் என்பவரிடம் பொறுப்பை கொடுத்து விட்டு சென்றாராம். இதற்கிடையே விக்டர் மற்றும் அவரது மனைவி இருவரும் இறந்து விட்டனர். அவரது மகள் கடந்த 1999 ஆண்டில் வந்து பார்த்தபோது வீட்டை பார்த்து கொள்ளும் பொறுப்பில் இருந்த சாந்தகுமார் உட்பட சிலர் அந்த வீட்டை அபகரித்து விட்டதாக கூறியிருக்கிறார். அவர்களை எச்சரித்து விட்டு வீட்டை மீண்டும் பூட்டிவிட்டு தனது பூர்வீக சொத்தை தனது மகள் தீபாவின் பெயருக்கு மாற்றம் செய்திருக்கிறார். இதற்கிடையே தீபா சொந்த ஊருக்கு வந்து அந்த வீட்டிற்கு செல்ல முயன்ற போது சிலர் அந்த வீட்டில் குடியிருந்து வருவதும் சாந்தகுமாரின் மகன் உள்ளிட்டோர் தர மறுத்து நாயை விட்டு தன்னை கடிக்க வைப்பதாகவும் அமைந்தகரை காவல் நிலையத்தில் இது குறித்து தீபா புகார் அளிக்கிறார். இந்த காம்பவுண்ட் வால் ஏன் அவ்வளவு ஹையா இருக்குது? எட்டி பார்க்க முடியாது. 5 நாய் இருக்குது. அவ்வளவு நாய் யாருக்கு தேவை? மேலும் வீட்டுற சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரித்த போது ஆவணங்கள் அனைத்தும் தீபாவின் பெயரில் சரியாக இருக்கும் நிலையில் எதற்காக ஆக்கிரமித்திருக்கிறீர்கள் என கேட்டபோது உண்மையை ஒப்புக்கொண்ட சாந்தகுமாரின் பேரன் தினேஷ் அந்த வீட்டின் சாவியை தீபாவிடம் ஒப்படைத்து விட்டாராம். இதனைத் தொடர்ந்து தமிழக போலீசாருக்கு கண்ணீர் மல்க தீபா நன்றி கூறிக்கொண்டார். இது தாத்தா பாட்டி வீடு, கேர்டேக்கர் விட்டாங்க. இந்த கேர்டேக்கர் வீடே திங்க் பண்ணாங்க, லேண்ட் கிராபிங் மாதிரி பண்ணாங்க. நான் வந்து கேட்டேன், அம்மா வந்து கேட்டாங்க, தாத்தா கேட்டாங்க, இது ஏன் வீடு திருப்பி என் கைக்கு வரணும், விடவே மாட்டாங்க. இப்போ நான் வீட்டுக்கு போய் நான் எல்லாருக்கிட்ட சொல்ல போறேன், 34 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் ஃபினிஷ்ட். போலீஸ் எனக்காக ஃபைட் பண்ணாங்க, எனக்கு கேஸ் பிலீவ் பண்ணாங்க.